ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்ஃபில்டர்ட். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து வேலை, பர்சனல் லைஃப். இது ஒரு 2 ட்ராக்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் இதை தாண்டி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 3வதாக ஒரு ட்ராக் இருக்கும், பேஷன் அப்படின்னு. ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை வளர்த்துக்கணும், அதில் ஏதாவது பெருசாக வர முடியுமான்னு முயற்சி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வேலையும் இருக்குது, பர்சனல் லைஃப்லேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் என்னோடய பேஷனை விட முடியாது, அதுக்காகவும் நான் நேரம் செலவு பண்ணுறேன். ஸோ இந்த 3த்தையும் மேனேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டாக நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. பேலன்ஸுன்ற ஒரு விஷயம் லைஃப்பில் இருந்துச்சுன்னா அது நல்லது தான். பட் அது இல்லையே அப்படின்னு அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிறது இன்னுமே பெரிய டேமேஜ் தான் நம்மளுக்கு செய்யும்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது வேலை ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு, பர்சனல் லைஃப்லேயும் சில சேலஞ்சஸ் அப்போ இப்போ வரலாம். பட் இப்போ 3வதாக நம்ம பேஷனுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக அங்கே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ வரும், ப்ரையாரிட்டிஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஸோ நம்ம எதை நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்லாம் சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் பார்க்குற விதத்தில் பேலன்ஸை வந்து எல்லா நாட்களிலும் அந்த ஒரு எக்ஸாக்டாக நம்ம 3த்தையுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக எப்போல்லாம் முடியுதோ, ஓகே, உங்கள் பேஷனுக்கு எப்போல்லாம் உங்களால் நேரம் செலவு பண்ண முடியுமோ அப்போ நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ்டாக இருங்க. எப்போல்லாம் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு தேவை வரும்போது அங்கே நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டி அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களால் ஒரு நாள் வந்து ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து உங்கள் திறமை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏரியாவில் 10% தான் உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா அது ஓகே தான். அதுக்காக என்னடா நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோடய டேலண்ட்டை, நான் இன்னும் யூஸ் பண்ணணும், நான் இன்னும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலே அப்படின்ற டென்ஷன் மட்டும் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இந்த 3 ட்ராக்ஸ் இருக்கும்போது ப்ரையாரிட்டி பொறுத்து உங்களோட டைமை அலோகேட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். 2வது, கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேஷன்னு 3வதாக ஒரு ட்ராக்குக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வேண்டாம். அந்த எண்ணம் வந்து என்ன சொல்கிறது, அகெயின் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 3 ட்ராக் மேனேஜ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் மனசுக்குள்ளே இந்த ஒரு ஆசை இருக்கும். என் கூட இருக்கிற என்னோட இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நான் எதை நோக்கி போகிறேன், என்னோட ஆசை என்ன, இந்த 3rd ட்ராக், இந்த பேஷனை நான் எவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது நியாயமானது தான், நேச்சுரல் தான். பட் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். பட் புரிஞ்சிக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. பிகாஸ் நேச்சுரலாகவே நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளோ க்ளோஸான மெம்பர்ஸாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோன்றதே புரியாது. ஏன்னா நமக்கே வந்து அந்த ஸ்டேஜஸ்லலாம் வந்து ஒரு விதமான கிளாரிட்டி இருக்காது. அப்படியே கிளாரிட்டி இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியலாக நம்மளால் ரிசல்ட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது இல்லையா. நம்ம வேலை பார்த்துட்ருப்போம், பர்சனல் லைஃப் பார்த்துட்ருப்போம். கூட இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ஓகே எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னு தான் நினைப்பாங்க. பட் 3வதாக இந்த பேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்லோவாக நம்ம எப்படியாவது அதில் ஒரு ஷேப் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து அவங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ க்ளோஸான மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு ஸ்டேஜில் நம்ம ரிசல்ட்ஸ் கொண்டு வரும்போது தான், ஓ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டு இருந்தோம், இதை நோக்கி தான் நம்மளோட பயணம் இருந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்க வந்து நம்ம செய்கிற வேலையை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறதும், மற்றவங்க நம்ம செய்கிற வேலையை அப்ரூவ் பண்ணணும், ஓகே அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை பாராட்டணும், நம்மளை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணணும், இதெல்லாமே வந்து இருந்தால்
நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். பட் இல்லை அப்படின்னா நம்ம தான் நமக்கான செல்ஃப் ட்ரிவன் ஃபோர்ஸஸாக இருக்கணும். நம்ம தான் நம்மளை வந்து ஒரு புஷிங் ஃபேக்டர்ஸாக நம்ம மாறணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒரு அப்ரூவல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏங்காதீங்க. நம்ம இந்த ஒரு ஜேர்னியில் இருக்கோம்ல, இப்போது வேலை, பர்சனல் லைஃப், அப்புறம் என்னோட திறமையை நான் எப்படியாவது ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துடணும், அதுக்கு நான் ஒரு ஷேப் கொடுக்கணும், அதில் நான் பெரிய ஆளாக ஆகணும். ஸோ இதில் மூணுத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறது. இப்போது கம்பேரிசன்ன்றது உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் நம்ம பயணத்தில் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது. நம்ம செய்கிற வேலையை நம்ம ஒழுங்காகவும் செய்ய மாட்டோம். ஏன் இந்த இடத்துல கம்பேரிசன் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி. ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜேர்னி. என்னோடது மாதிரி உங்களோடது இருக்காது, உங்களோடது மாதிரி இன்னொருத்தங்களோடது இருக்காது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரோட டைம் லைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த 3 ட்ராக்ஸை மேனேஜ் பண்ணும்போது நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது சரியாக வரவே வராது. அதனால நிறைய பாதிப்பு தான் ஏற்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலையோடு சேர்த்து என்னோடய திறமைக்கும் நான் நேரம் ஒதுக்கும் பொழுது நான் அதிகப்படியாக உழைக்கணும் இல்லையா? நான் அதிகப்படியாக உழைக்கிறேன் அப்படின்னாலே என் மைண்டில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்கிட்டேருந்து. நான் சீக்கிரம் ரிசல்ட்ஸ் பார்க்கணும், சீக்கிரமே நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு மனசில் இருக்கும். பட் ரியாலிட்டி பார்க்கும் பொழுது நம்மளோட எனர்ஜி, நம்மளோட நேரம், இது எல்லாமே வந்து 3 ட்ராக்ஸில் ஸ்பெண்ட் ஆகும் பொழுது உடனே நம்மளால் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வர முடியாமல் கூட போகலாம். வந்தால் சந்தோஷம், பட் வராமலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும் பொழுது அது மேலும் டேமேஜ் தான் கொடுக்கும். இதே நேரத்தில் உங்களோட சந்தோஷத்தை பற்றி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது பேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம நிறைய கோல்ஸ் செட் பண்ணுவோம். ஓகே, 6 மாதத்தில் இந்த லெவல் நான் ரீச் பண்ணிடுவேன், 1 இயரில் நான் இதை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். பட் நம்மளோட சந்தோஷத்தை ஒரு இலக்கோடு அட்டாச் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை ரீச் பண்ணாதான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா எதையோ நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஒருவேளை நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணிட்டா கூட அப்பவும் அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் நிலைச்சிருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்தே உடனே நீங்கள் வந்து ஓகே, அடுத்த கோல், நான் இன்னும் அதை அச்சீவ் பண்ணால் நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ எது பின்னாடியோ ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே ஹாப்பினஸ்ஸை வந்து கோல்ஸோட அட்டாச் பண்ணவே பண்ணாதீங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, வேலை, அப்புறம் பேஷன், அப்புறம் பர்சனல் லைஃப், இப்படி 3 ட்ராக்ஸில் நம்மளோட எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம பெருசாக மறக்கிற ஒரு விஷயம், நம்மளை பார்த்துக்காம விட்டுறக்கூடாது. ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3 ட்ராக்ஸ் இருக்கும் பொழுது நம்ம அதிகப்படியான நேரம் நம்ம உழைக்க வேண்டி வரும். நிறைய நேரம் நம்ம நிறையா சாக்ரிஃபைஸை செய்ய வேண்டி வரும். நிறைய எஃபர்ட் போடும் பொழுது நம்மளுக்கு அந்த எனர்ஜி, அந்த டயர்ட்னஸ், இது எல்லாமே அப்படி கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும். பட் இந்த நேரத்தில் நம்மளோட செல்ஃப் கேரை மறந்துடக்கூடாது. நமக்கு என்ன தேவை, அது நம்மளோட உடம்புக்கு என்ன வேணும், மனசுக்கு என்ன வேணும், நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, மனசுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கிறது. ஸோ பேசிக்கலி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வைஸ் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் எல்லா நேரத்துலையுமே. ஓகே, ஜெயிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் நினச்சபடி ரிசல்ட்ஸ் வராமல் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலையுமே வந்து அன்பாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் முதல்ல அன்பாக இருக்கணும். ஸோ ஒர்க், பேஷன், பர்சனல் லைஃப், இப்படி 3த்தையுமே மேனேஜ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you again on another episode. Until then, take care. Bye.